வெந்துயர் தோன்றியோர் வெறுபுரினும் எந்தாயுன் நடிகளாய் ஏத்தாய் என்னா ஐந்தலை அரபு கொண்டு அரைக்கசைத்த சந்தவென் பொடியணி சங்கரனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்த இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகழ் வேடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆகிற கிளி ஒன்று கூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் என்னை பயில் வாய்மை மெய் கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ சீலனிகள் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்பொராது ஞாலனிகள் குலதெய்வமென பலரும் கொண்டாட நாங்களுய சாலனிகள் சமவாதம் முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் புண்டரிகபுரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமில் நூலோடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரண்யங்கள் தந்துரைசை கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தலைக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகரமாக தேவாம். எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமடையம்மை சமைத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடி மலர்களே அடியை மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து சில்லஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களால் பணிந்து நமஸ்கரித்து ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி இச்சிந்தனையை தொடரலாம். நாம் சென்ற சிந்தனையில் கஜமுகாசுரனை விநாயகப் பெருமான் சம்ஹாரம் செய்வதை பார்த்தோம். அவர் சம்ஹாரம் செய்து நேராக வடதீபத்துக்கு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் மகாவிஷ்ணுவினுடைய சாபம் நீங்கும் அல்லவா? அதை பற்றி தான் நாம் சென்ற சிந்தனையில் பார்த்தோம். சிவபெருமானுடைய அடியார்கள் மகனாகிய விநாயகப் பெருமானுக்கு தன்னுடைய தந்தை கண்ணால சிரிப்பால உயிரினால எல்லாத்துலேயும் அவர் சம்ஹாரம் பண்ணார் அசுரர்களை. அப்படிப்பட்ட அவருடைய மகனாருக்கு இவரை ஒரு தந்தத்தை ஒடிச்சு அதை வச்சு சம்ஹாரம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக பண்ணிட்டாரு விநாயகப் பெருமான் என்று அழகாக சொல்கின்றார். இப்பொழுது இந்த காட்சியை பார்த்த தேவர்களெல்லாம் மலர்மாறி சொரிந்தார்கள். சிற்றம்பலம். மம்மர் நீங்கினான் மடிந்தனன் சேனையை நோக்கி அம்மவோ சிறுவரையினர் படையெல்லாம் அளித்தான் செம்மலே அலால் சிறுவனோ இவனென தெளிந்து விம்முமான மேலெந்திட மீற்று மாற்றினன் போர் பெற்ற நல்வரத்தினை குறித்து இமையவர் பெருமான் ஒற்றைவெண் மறுப்பையின் நுதியொடித்து எதிர்வெடுத்தான் உற்றவை அவன் உறங்கிழித்து உயிருண்டது போகி முற்று சுத்த நீர் கடலிடை ஒழுகி மீண்டதுவே பகையடுத்துளி பாதத்தின் ஒன்றிய முதைத்து நகை விளைத்து நல் உயிரினார் கிள்ளியும் பார்த்து
தொகை நலம்புரி பராபரந்தோள் வெண்கோட்டர் புகை உயிர் தானவன் உயிர் அளித்ததும் புகழோ மீண்டு வந்தலும் வளப்புற கோட்டினை விளக்கம் பூண்டகை தல திருத்தினர் புண்ணிய முதல்வர் மாண்ட விண்ணவர் மழை பொழிந்தனர் முனிவர் ஈண்டு மாமரை எடுத்ததீர் இறைஞ்சினர் முறையால். அந்த தந்தமானது ஒடித்த தந்தமானது கடலிடை மூழ்கி மீண்டும் விநாயக பெருமானுடைய திருக்கையில் வந்து அமர்ந்த உடனே தேவர்களெல்லாம் பூமாறி பொழிந்தார்கள். மன்னவர் கண்மழை பொழிந்தார், வானவர் பூமழை சொரிந்தார் சொல்வார் இல்லையா சேக்கிலார் பெருமான். அது போல இங்கே அப்படி இருக்கின்றது. செம்பொன்மால் வரையடியொடும் விழுந்தமை சிவன உம்பரார்க்கு உம்பரார்க்கு அரியவன் உளவையால் உவப்பார் இம்பர் மாநிலம் வீழ்ந்திடும் எருள் வழி அவுணன் வம்பராதவன் மூஷிகம் ஆயினன் மாதோம். இப்போ பார்க்குறாரு சுவாமிகிட்ட. அவர் என்ன பண்ணுறாரு, கஜமுகாசுரன் சுவாமியை வணங்குகிறான். அவனுடைய ஆணவம் மனம் அழிகிறது. அப்படியே பெருமாள்கிட்ட முத்தியோடு வருகிறார். எப்படி வருகிறார் என்றால், தன்னுடைய மலைக்கு நிகரான மூஷிகமாகி வட்டமாய் சிவந்து அழலை உமிழ்கின்ற விழிகளிலும் அப்படியே வருகிறார். மூஷிக வாகனமாக வந்து விட்டார் கஜமுகாசுரன். எப்படி சூரபத்மா சேவலும் மகிழுமாக ஆனாரோ அதுபோல இங்கே கஜமுகாசுரனுடைய ஆணவம் அழிந்து பெருமானுடைய வாகனமாக வருகிறார் கஜமுகாசுரன். இந்த மூஷிகை எப்படி இருக்கிறதா, வட்டமாய் சிவந்து அழலுமில் விழி மாதிரங்கள் எட்டும் விட்டு நீள் வாழும் வாய்க்கடை வளையிரும் சட்ட நீண்டிர பருத்து வல்லென்ற தாழ்முகமோ முட்டிலாதுடன் முழுவதோ மொய்த்தெழு மயிரோம். அந்த மூஷிகத்தோட அமைப்பை சொல்கிறார் இந்த இடத்துல. வட்டமாய் சிவந்து அழலை உமிழ்கின்ற விழிகளும், திசையானைகளை எல்லாம் ஈட்டத்தக்க நீண்ட வாளு, கடைவாய்க்கு வெளியில பருத்த பற்கள், நீண்டு நிமிர்ந்து அழுத்தமுற்றிருக்கின்ற முகம், சரீரம் முழுவதும் அப்படியே முடிகளாக எங்கு பார்த்தாலும் மயிரும் அப்படியே தோன்றுகிறாராம். அது எப்படி இருக்கிறது, பறித்து மாமலே தரும் இவை சாய்க்கும் நாற்பதமும் செரித்த வானுலகளித்திடும் சேண்டொடு முதுகும் குறித்து நோக்கினார் அஞ்சுரும் கோர முகமும் உடைத்தாய் மறித்து நீடுவல் அண்டமும் நாய்ப்ப முன்னியதே. அதனுடைய கால்கள் எப்படி இருக்கின்றதா, மலை விருக்கங்களை உதைத்து சாய்க்க வல்ல கால்கள், ஆகாயத்தை அளவலா உயர்ந்து உம்பருலகையும் அழிக்கத்தக்க முதுகும், பார்த்தவர்கள் அஞ்சும்படியாக கோர ரூபம் கொண்டு சகல லோகத்தையும் கலக்கி நாசம் பண்ணும்படியாக நடந்தான். அவ்வொருவை பார்த்து தேவர்களும் முனிவர்களும் அப்படியே பயந்து ஓடுகிறார்கள். இவர் பார்க்கிறாரு நமது விநாயக பெருமான். வெறுவிவானவர் முனிவரர் இருந்தனரிற்று உருவினேர் வரும் மூஷிகத்து ஊக்கமங்கொழிய கருணை நாயகன் கதுமன பிடித்து மேலி வந்தான் இருமை ஞானமும் எய்தி மேலாய் இருந்ததுவே. நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. அந்த ஆகுவினுடைய பராக்கிரம், ஆகு என்றால் எலி, மூஷிகம், அதை பார்த்தாரு. அதனுடைய பராக்கிரமத்தை பார்த்த விநாயக பெருமான் நேர அதை முதுக அமைக்கி அதை பிடிச்சு அது மேலே ஆரோகணித்தார். சுவாமியினுடைய திருமேனி பட்ட உடனே அஞ்ஞான இருள் விலகி மெஞ்ஞான ஒளி கிடைக்கிறது. அந்த ஆகுவாகிய அந்த மூஷிகத்துக்கு எப்படி அருமையாக சொல்றார் பாருங்க. கருணை நாயகன் கதுமன பிடித்து மேலி வந்தான் இருமை ஞானமும் எய்தி. அதுக்கு அஞ்ஞான இருள் போய் மெய்ஞான ஒளி கிடைக்கிறது. சித்த சாரண தேவ மாதவரெல்லாம் செறிந்து அங்கு அத்தனாதமை ஆகுவோர் அச்சனை புரிந்தார். மெத்து சேரையின் உணர்கோன் விழுந்த செங்கடத்தை இத்தராதலம் ஆரத்த யமன இசைக்கும். இங்க சித்தர்கள், சாரணர்கள், முனிவர்கள், தேவர்கள் எல்லாம் மூஷிகத்தை வாகனமாக உந்த விநாயகப் பெருமானை பூஜித்தார்கள். கஜமுகாசுரன் மார்பு பிளக்கப்பட்டு உதிரம் பெருகி விழுந்த இடம் எல்லாம்
மாரோத்த மயமென்று சொல்லுகின்றார்கள். அவ்விடத்தில் கணேசமூர்த்தியானவர் என்ன செய்கின்றார்? அங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்றார். எங்க முருகப்பெருமான் சுப்பிரமணிய கடவுள் என்ன செய்கிறார்? திருச்செந்தூர்ல சூரபதுமனை சம்ஹாரம் பண்ணிட்டு நேர சிவபெருமானுக்கு பூஜை பண்றார். மூலஸ்தானத்துக்கு பக்கத்துல அந்த பக்கம் போனீங்கன்னா நம்மளை உள்ள போச்சிடுவாங்க. அது மிக மகா தப்பு. சுவாமிக்கு கூட அங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சுப்பிரமணிய கடவுள் பரமேஸ்வரனை சூரனை சம்ஹாரம் பண்ணதுக்கு பிராயச்சித்தமா அங்க பூஜை பண்றாரு சிவலிங்கத்தை, சிவபெருமானை வச்சு. அதுபோல இங்கே கஜமுகாசுரனை சம்ஹாரம் பண்ணிட்டு விநாயக பெருமான் தனது தந்தையாரை பூஜிக்கிறார். அந்த எல்லையில் சிவலிங்க பதிட்டை ஒன்று ஆற்றி எந்தை நாயகராகிய கணபதி என்பார். கந்தமாதியார் கணபதி சுரனும் நாமத்து தந்து பூசனை புரிந்தன சகமலா முய்ய நம பார்வதிபதையே அரகர மகாதேவம். அந்த இடத்துல சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அத்தலத்திற்கு கணபதீச்சரம் என்று திருநாமம் தரித்தனர். அளவற்ற சேனைகளோடு கஜமுகாசுரன் இத்தகலத்தில் இறந்தான். அசுரராஜன் அறிந்து தான் ஒரு பட்சு ரூபம் கொண்டு மேருமலையில் இருக்கின்ற குகைகளில் ஒளிந்து கொண்டான். செறிந்த சேனையோடு அவுணர்கோடு செருக்களம் தவித்த அறிந்து சூழ்ந்த சுரேந்திரன் நடர் சிறை புள்ளாய் பறிந்து மேருவென் குகையினை பற்றி நன்கறந்து மறிந்து போய் விசும்படைந்த நன் மண்ணு சுக்கிரனும். இந்த கணபதீச்சரங்கிறது எங்கே இருக்குன்னு சொன்னால், இப்பொழுது திருச்செங்காட்டங்குடி செங்காடு. கஜமுகாசுரனை சம்ஹாரம் பண்ண இடம் செங்காடு. அது ரத்தமாக இருந்ததுனால செங்காட்டங்குடி. அங்கே தான் கணபதீச்சரம் அந்த கோயிலுடைய திருநாமம். விநாயக பெருமான் பூஜை பண்ணு திருச்செங்காட்டங்குடியில் முக்கியமானது சிறுத்தொண்ட நாயனாருடைய திரு அவதாரமும் பிள்ளைக்கறி செய்த இடமும் அந்த இடம்தான். இப்படிப்பட்ட பரமேஸ்வரன் அமர்ந்த அந்த இடத்த விநாயக பெருமான் பூஜை பண்ண இடம் இல்லையா, அதற்கு தனி சிறப்பு அந்த இடத்திற்கு. அதை அழகாக சொல்வார். பாலினால் நறுநெய்யாள் பழத்தினால் பயின்றாட்டி நூலினால் மணமாலை கொணந்தடியார் புரிந்தேத்த சேலினார் வயல் புடைசூழ் செங்காட்டங் குடிமேய காலினார் கூற்றுதைத்தான் கணபதி சரத்தானே நம பார்வதிபதையே அரகர மகாதேவா. ஞானசம்பந்த பெருமான் அந்த செங்காட்டங்குடி பதிகத்தில் விநாயக பெருமானுடைய புகழையும் சொல்கிறார். கணபதி சரத்தானே கணபதி சரத்தானேன்னு அந்த இடத்துல சுவாமியினுடைய திருநாமம் வரும். கணபதி பூஜை பண்ணின ஈஸ்வரன் அல்லவா அவர். அதனால் இப்பொழுது இந்த அசுரேந்திரன் கைலாய மலையில் இருக்கிற ஒரு குகையில் போய் ஒழிஞ்சுக்கிட்டான். சுவாமி அவனையும் பிடிக்கிறார். அவரையும் பிடிச்சு என்ன செய்கின்றார்? அசுர குருவாகிய சுக்கிரனும் ஆகாய மார்க்கமாய் மறைந்து போயினான். அவர் ஏன் மறைந்து போறாரு? அசுரகுரு சுக்கிரன் பிடை விநாயகர் கொடுப்பவான் மேவினர் அமரருடைய நாயகர் ஒரு பெரு வரிசையோடு எழுந்து படைகள் சூழ்தர வாக்குவை வைப்பை அணக்கடவி நடையின் மேவின நன்னின நலவட தீபம். நேர பெருமான் அந்த இடத்துல சம்ஹாரம் பண்ணிட்டு அந்த வடதீபத்தில் போய் அந்த மரத்துக்கு பக்கத்தில் போய் அமர்கிறார். எல்லை அம்பிரான் இதழும் இருண்ட கண்ணோடு அல்லன் முற்றிய அடுக்கண் மாசுனம் என வாங்கும் புல்லும் அச்சுதன் பொறுக்கன அவ்வுரு நீங்கி நல்ல முன்னொரு பெற்று முன்னண்ணுபோ பணிந்தான். அங்க இருண்ட கண்ணோடு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகாவிஷ்ணு வந்தார மலைப்பாம்பாகி. அவர் தான் அந்த வடதீபத்தில் இருக்கிறாரு. அந்த வடதீபத்தில் இருக்கிறவர் விநாயக பெருமான். சுவாமி சாபத்தை கொடுக்கும் பொழுது விநாயக பெருமான் என்று கஜமுகாசுரனை சம்ஹாரம் பண்ணிட்டு வர்றாரோ அவரை நீ பார்த்த உடனே உன்னுடைய சாப விமோச்சனம் உனக்கு கிடைக்கும். நீ மீண்டும் பழையபடி உன்னுடைய பதவியும் உன்னுடைய உடைய திருநாமம் உனக்கு கிடைக்கும். நீ போலான்றவார் சுவாமி. அது அவருக்கு கிடைச்சிருச்சு மகாவிஷ்ணுவுக்கு. இருண்ட கண்ணோடு இருந்தவருக்கு சுவாமியினுடைய அந்த காட்சி கிடைச்ச உடனே அவர் கண்ணொளி கிடைக்கிறது. அட்டமூர்த்தியும் ஆகிய அமலனே தெய்வம் அட்டுவார் குழன் மலைமகள் வகுத்த சாபத்தால் ஒட்டு மாசுன உருவமும் உருக்கமும் அளமோ
விட்டுளே நினி இவன் மேவிய அடிகளால் என்றான். சொல்றார் கணபதி மூர்த்தியானவர். அந்த வந்த உடனே அட்டமூர்த்தியாய் இருக்கின்ற அமலனே, தேவருடைய தரிசன காட்சியால உமாதேவியாருடைய கொடுத்த சாபத்தை நீங்கி அடியனுடைய மனபந்தங்களெல்லாம் நீங்கும்படி காட்சி கொடுத்த விநாயகப் பெருமானை வணங்கி இதை விட எனக்கு என்ன பேர் கிடைக்கு என்று மகாவிஷ்ணு அப்படியே சுவாமியை பார்த்து அழுது வணங்குகிறார். தேங்கு தேமலராதிகள் செறிதர கொண்டு பாங்கினால் இறை பூசனை பாந்தமோடியற்றி ஓங்கு மாமரை துதி பலவு வந்தெடுத்துரைத்து தாங்கு காதலில் தட்டமிட்டாடினான் சால. அப்படியே மகாவிஷ்ணு மகிழ்ச்சியோடு பூஜைகள் பண்ணுகிறார். புஷ்பம் திரவியங்கள்லாம் வச்சு அவருக்கு பூஜை பண்ணி கைதட்டி நிறுத்தமாடி சாஷ்டாங்கமாக பணிந்து எழுகிறார். அதை சொல்றாரு இங்க. இற்றை நாளெனும் சுவாமி உனக்கு என்னப்பா வரம் வேணும் அப்படின்னு மகாவிஷ்ணுட்ட கேட்குறாரு விநாயகப் பெருமான். கணபதீச்சரம் விநாயகப் பெருமான் கேட்குறாரு. யார்கிட்ட? மகாவிஷ்ணுட்ட கேட்குறாரு. இற்றை நாளெனும் மார்கழி சட்டியின் எழியேர் உற்று நீ நலம் உதவிய சிறப்பினால் நலிதனின் மற்றும் ஆண்டுகள் தோறும் நினை வழிபடுவார்கட்கு அற்ற நீக்கி வேண்டிய பொருள் அளித்தருள் என்றான். நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். அவர் சொல்றாரு, சுவாமி அடியருக்கு தேவரீர் தரிசனம் கொடுத்தருளிய இந்த நாள் மார்கழி மாதம் சஷ்டி. மார்கழி மாதம் வளர்பிறை சஷ்டி. அந்த சஷ்டியில் இன்னைக்கு யாரெல்லாம் உம்மை வணங்குகிறார்களோ, எப்படி விரதம் இருந்து வணங்குறவங்க, விரதமே இருக்க முடியாதவங்க விநாயகப் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளெல்லாம் புரிந்து வணங்குகிறவர்கள், அவர்களுக்கெல்லாம் நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு இவர் கேட்குறாரு, மகாவிஷ்ணு கேட்குறாரு, உண்மை அந்த தினத்தில் வருஷந்தோறும் வணங்குறவங்களுக்கு சகல துன்பங்களிலிருந்து நீங்கி அவங்களுக்கு என்ன வேணுமோ இஷ்டமானதெல்லாம் வேண்டியதெல்லாம் நீ கொடுப்பா அப்படின்னு விநாயகப் பெருமான்கிட்ட சொல்லார். இதுதான் எனக்கு வேணும், அனுகிரகம் செய்ய வேண்டும், உங்கள் வேண்டியதெல்லாம் நீ கொடுக்க வேண்டும் என்று அவர்கிட்ட பிரார்த்திக்கிறார் மகாவிஷ்ணு. உரைத்தனல் வரம் உதவி மாயனை உடன் கொண்டு நிறைத்த வல்வளத்தோங்கிய நெடும் கைலாயம் இறைத்து முற்றிய சேனையோடிம்மன அடுத்து விரைத்த கொன்றையார் பதம் பணிந்தனர் விநாயகரே. உரைத்தனல் வரம் உதவிய மாயனை, இவ்வளவும் சொன்னதை நீ சொன்னதெல்லாம் செய்வோம்ப்பா அப்படின்னு மகாவிஷ்ணுவை தம்மோடு அழைத்து கொண்டு சகல சேனைகளோடு விநாயகப் பெருமான் கைலைக்கு போகிறாரு. நேர கைலையில் போய் கோபுர வாய்தலின் மடங்கள் ஆதனத்தில் கணங்களுக்கெல்லாம் தலைவராக அந்த இடத்துல கணேசமூர்த்தி அமர்கிறார். என்னவாருள கோயில் கொண்டு அருளும் ஏரம்ப வண்ணமாமலர் சேவடி பூசனை வயக்கி பண்ணினோடு அருமறை பொருள் பலவெடுத்தி எம்பி கண்ணனாதியோர் பணிந்திது கட்டுரை திடவர். உடனே பார்க்குறாரு, எண்ணுவார் உலக்கோயில் கொண்ட ஏரம்ப பெருமானை பண்ணினோடு அருமறை பொருள் பலவெடுத்து எம்பி மகாவிஷ்ணுவிலிருந்து தேவர்களெல்லாம் பணிந்து சுவாமிகிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கொடியதானவன் முன்னர் யாங்குட்டன மாதிபடியின் மீமிசை புரிந்தவன் பணிமிக புரிந்தா முடிவிலாத அவ்வணக்கம் நின் முன்னினி புரிதோ கடிதராவை வணக்கமா கைகொள்ளல் வேண்டும். பா, இந்த கஜமுகாசுரனுக்கு நாங்கள்லாம் அடிமையாக இருக்கும் பொழுது அவரை பார்த்து குட்டி தோப்பு கருணம் போடணும், அப்படி தான் அவருக்கு தினம் பண்ணி வந்தோம். அந்த வணக்கத்தை இன்றையிலிருந்து உமக்கு செய்யும் சொல்கிறார் மகாவிஷ்ணு. உமக்கு எதிராக நாங்கள் இதை வணக்கம் செய்கிறோம், அதை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வணக்கத்தை அப்படின்னு சொல்கிறார். இப்படியா? சரி, சுவாமி அடியார்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குறாரு. எப்படி அவங்களுடைய பக்தி இருந்தால்
இல்லையா? எதுனால வேண்டாம் முடியாது அப்படின்னு அவர்கிட்ட வாயில் கிடையவே கிடையாது, இயலாது. உன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள்ளதோ, அவர் எதனாலும் சரின்றார். அவரால் என்ன செய்ய முடியுமோ தன்னுடைய குழந்தைகளை அவங்கவங்களுக்கு வேண்டியதை அவங்கவுங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு சுவாமி. நம்ம நினச்சி பாருங்க, நம்ம என்ன செய்கிறோம் அவருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் நம்மளால் அவருக்கு ஒதுக்கி அவரை வணங்குனா, ஆத்மார்த்தமான அன்போடு வணங்குனா சுவாமி நமக்கு எல்லாமே கொடுப்பாரு. இங்கே அழகா சொல்றார், எவரும் இத்தகு வணக்கம் நின் எதிருர இயற்றி அவமெல்லாம் அறுத்தருள் பொருள் பெற வேண்டும். உவமையில் அவனென உரைத்த ஓம்புமௌ வணக்கம் தவ விளைத்தனர் வெற்றனர் தக்க நல் வரங்கள். சுவாமி, உமக்கு வணக்கம் செய்கின்றவர்கள் குட்டி பிள்ளையார் குட்டு போட்டு உக்கி போட்டு வணங்குறவர்களுக்கெல்லாம் நீர் சகல வரங்களையும் அவங்கவங்க கேட்டதெல்லாம் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சுவாமிகிட்ட சொன்ன உடனே சுவாமி என்ன செஞ்சிட்டாரு, அவ்வளவு பேருக்கும் என்னென்ன கேட்டாங்களோ சகல வரமும் பதவிகளையும் அப்படியே கொடுத்தார். அப்படி யார் யார் வணங்குறாங்களோ அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ. நம்ம பிள்ளையாரப்பனை பார்த்தா ஒத்த கொண்டுட்டு டைம் உக்கி போட முடியலை, முட்டு வலியாம். ஒரு கைட்டு இப்படி இங்கிட்டும் அங்கிட்டும், 2 கைட்டு குட்டி 2 காதை பிடிச்சு உக்கி போட்டு எந்திரிக்கணும். போட்டால் சகல வரமும் கிடைக்கும், நினைத்தது கிடைக்கும். நம்மளால் அது செய்ய முடியலை, இனிமேலாவது செய்வோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இங்கே வரத்தை கொடுக்கிறார். இப்போ எல்லாரும் வரங்கள் பெற்று மகாவிஷ்ணு பழையபடி வைகுந்தத்துக்கு போகிறார். மேய பூதர்கள் தமக்களாம் இக்கருள் வழங்கி மாயநாதியார் விடைகொள மலபிலி உதவி தாயனானினி இருந்த நந்தனதருள் வழுத்தி பேயனாகிய அடியனோ பெற்ற நன்மேன்மை. எல்லாரும் வேண்டியதெல்லாம் பெற்று அவருடைய பதவிகளை பெற்று அவங்கவுங்க கிளம்பிட்டாங்க சந்தோஷமாக இருப்பிடத்திற்கு என்று. நான்முகன் எம்பலும் வியாத மாதவத்தோன் நன்று தாழ்ந்து நின்றான் ஆம்பன் நின்று ஆம்பன் முகத்தவன்னாரே யாரே நன்றுதான் பெரும் வரமன நவிற்றுதி என்றான் மன்றன் மாமலரோன் அவருக்கு எதிர்மொழி வழங்கும். இப்போ சொல்கிறாரு சௌனகாதி முனிவர்கள்லாம் சூத முனிவர்கிட்ட, சுவாமி இந்த கஜமுகாசுரன் யார், இவர் எப்படி வந்தார், இவர் பெற்ற வரம் யாவை, இதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சூத முனிவர் நைமிசாரண்ய முனிவர்களுக்கு சொல்கிறாரு. இங்கே பிரம்மா வியாத முனிக்கு சொல்கிறாரு, பிருகு மகரிஷி சோமகாந்தனுக்கு எடுத்து சொல்கிறாரு, கச்சியப்ப முனிவர் பெருமான் நமக்கெல்லாம் சொல்கிறார். கஜமுகாசுரன் யார் பார்க்கலாம். பண்டொரு காலத்து பாத சாதனம் எழில் அண்டர்கள் புடை வர அடுத்த சுரேந்திரன் மிண்டுள தருக்கர எல் வெய்ய போர் ஆற்றிவன் கண்டு மீண்டும் பரிர் காவல் செய்திருந்தனன். இப்ப தேவேந்திரன் அசுரேந்திரனோடு யுத்தம் செய்து அவனை பின்னிட்டு ஓட பண்ணினான். அசுரேந்திரன் வழியற்று நமது குலத்துல தேவேந்திரனை வெல்லத்தக்க வீரர்கள் இல்லையே என்று மனசு வேதனையோடு இப்படியே இருக்கும் பொழுது தனது குல குருவை ஞாபகம் வந்துருச்சு அவருக்கு. அவரை போய் பார்க்கறதுக்குன்னு நினைக்கிறாரு. இந்திரனை வெளல் எங்குளத்தாற்றல் எங்குளத்து ஆற்றல் சான் மைந்தர்கள் ஒருவரும் வைகிலரே என நொந்த அசுரேந்திரன் நுனித்தரி தன்குளம் தன்குளம திரிபதம் அலர் தன்குல மந்திரி பதமலர் வணங்கி நின்றுரை செய்வான். அவர் என்ன செஞ்சிட்டாரு, நேர தன்னுடைய குல குருவாகிய சுக்கராச்சாரியாரை போய் பார்க்க போயிட்டார். குரவனே, அசுரர்கள் குலத்திடை இப்பொழுது அரவமல்கிய களவணி தரும் வீரருள் வரமளி இந்திரன் வழிதெரு வாரிலை உரமளி தன்னவன் உடலுற்றலே மேயினான். குரவனே, நம்ம அசுரர் குலத்தில் யாருமே தேவேந்திரனை வெல்ல முடியல. இப்போ தேவேந்திரனை ஜெயிக்க வல்ல வீரர்கள் வேணும். தேவருடைய சூழ்ச்சியினால் யாராவது ஒரு வீரர் நமக்கு எப்படி கிடைப்பார்?
ஏதாவது செய்ய முடியுமா, நம்முடைய குளம் தலைத்து ஓங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நின்னருள் சூழ்ச்சியான் நிலை பெறும் என் குளம் இன்னலுற்று அழிவதோ எம்பிரான் இனியது உன்னருள் வளத்தொடு ஓங்குமாறடியனேன் மண்ணுற செய்வகை வகுத்துரை என்றனன். ஏதாவது சூழ்ச்சினால நீ சொல்லும், நான் கேட்குறேன் அப்படின்னு சுக்கராச்சாரியார்கிட்ட அசுரேந்திரன் வந்து கேட்குறான். ஒல்லிய அறிவினுள் ஓர்ந்து மேல் வருவதை வெள்ளியன்பானவன் வியப்புற உரை செய்வான் தெல்லிய வசிட்டனாது திருமுனி மரபிடை உள்ளவன் மாகதன் என்றொரு மாதவன். அதை கேட்ட உடனே நினைக்கிறாரு வெள்ளி என்பான், வெள்ளியான சுக்கராச்சாரியார் என்ன செய்கிறாரு, ஒரு ஐடியா சொல்லுமே அப்படின்னு நினைக்கிறார். வசிஷ்ட மகரிஷி இருக்கிறார் இல்லையா, அந்த மரபுல வந்தவர் மாகதன் என்று ஒரு முனிவர் இருக்கிறாரு. யார்கிட்ட சொல்றாரு, அசுரேந்திரன்ட்ட சொல்றாரு. முத்திரை இனிதுர முன்னே நீல் காணிடை பத்தியின் அருந்தவம் வயிற்றுபு வைகினான் அத்தவந்தனை வசமாக்கியோர் கண்ணியை மெத்தினை விளைச்சினை விளைக்குமர் பணிமதீம். இப்போ என்ன செய்யறான், அவன் முத்தியை நோக்கி அந்த மாகதன்கிற முனிவர் வசிஷ்டர் குலத்தில் அவதாரம் பண்ணவர். அவர் என்ன பண்றாரு, நேர பரமேஸ்வரனை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார். எதுக்கு, முத்தியை நோக்கி. நீங்க என்ன செய்யணும்னா, அவரை வசமாக்குறதுக்கு அசுர குலத்துல இருந்து ஒரு கன்னியை அனுப்ப வேண்டும். அப்படி போனா என்ன கிடைக்கும், அன்னவள் வயிற்று நின்று அமரர்கோன் வழிகட மண்ணுனும் குளமெல்லாம் வைகளோ வலம்பெற கொன்னிவ முகத்தொரு குமரன் வந்திடுவனி நின்னலோ தவுமினியேகன விட்டனன். அப்ப சொல்றாரு, பா சூட்சும புத்தி அவருக்கு. அந்த கன்னிகை வயிற்று நின்று யானை முகத்தோட ஒருவன் உதிப்பான், அவன் தேவேந்திரனை அடக்கி உங்கள் குலமெல்லாம் ஓங்கும்படி செய்வான். அதனால நீ போய் அதை நடத்து. அந்த கன்னிகையை அந்த மகத முனிவர்கிட்ட அனுப்பணும். மாகத முனிவர்கிட்ட எப்படி அனுப்புவ அப்படின்னு இப்போ யோசிக்கிறார். அப்படி நீ அனுப்பிட்டேன்னா உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும் அப்படின்னோடனே சுக்கிரனை அப்படியே பல முறை நமஸ்காரம் செய்தார். ஆகா, நம்ம குளம் தலைக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டாரு அப்படின்னு. இண்டிய துயரலாம் இன்று நீ தேனென ஆண்டருள் குறவனை அன்போடு போற்றுவோம் மீண்ட சுரேந்திரன் மிக்களு மகிழ்ச்சியின் மாண்டதன் பதிவையின் வல்விரை தேகினான். அசுரேந்திரன் நம்முடைய துன்பமெல்லாம் நீங்கிடுச்சுன்னு நேர கடகடன் வர்றாரு. அவனுடைய நாட்டில் வந்து யோசிக்கிறாரு, இதில் யார் நல்ல அழகான நல்ல ஒரு கன்னிகை இருக்கான்னு பார்க்குறாரு. மிக்கணல் எழிலுடை விபுதை என்றொரு மகள் தக்க தன் குலத்திடை சார்ந்தமர் கண்ணிவார் புக்கனன் தன்குறை புகன்றனன் அவள் இசைத்து அக்கணந்தவமுனி அருகடுத்தாளரோ. விபுதைங்கிற ஒரு பெண்ணு அவங்க அசுரகுல பெண்ணிட்ட போய் அவர் சொல்றாரு, அம்மா என்னுடைய மனக்குறை இப்படி இருக்கிறது, அதனால நீ இப்படி செஞ்சேன்னா நிச்சயமாக நம்ம குலத்துக்கு ஒரு வீரன் கிடைப்பான், அதனால நீ அந்த மரகத முனிவர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த அம்மா, சுவாமி அவரோ தவம் செய்து கொண்டிருக்கிறார், அவர் என்னுடைய இதில் வருவாரா தவத்தை விட்டுட்டு அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம். உடனே அதெல்லாம் கண்டிப்பாக வருவார், நீ போம்மான்னு சொல்கிறார். அரியமை தவத்திடை ஆந்த சிந்தையின் பெரியவன் வெற்றியை பெரிது நோக்கினான் அரிமகளாய் அடுத்தாலும் இன்னவன் உரிமை செய்யான் என உளத்தில் எண்ணுவாள். இவர் லக்குமியே எதிர்வந்தாலும் சலிப்பவர் இல்லை. என்ன செய்யலாம், வலுவில் போய் அணையலாம் என்றால் நம்மளை சாபம் விட்டுருவார். அப்போ தவத்தை கலைச்ச போதும் வரமாட்டாரு.
இப்போ நம்முடைய அசுரேந்திரனுடைய அரசனுடைய இஷ்டத்தை நம்ம எப்படியாவது தீக்கணுமே அப்படின்னு இந்த அம்மா நினச்சிக்கிட்டே, நான் வழிந்தனை அவன் வழிந்தனை இவனே நாசம் செய்திடும், வான் வளர் தவத்தினை மாற்றி மாதவன் தான் பயமாகுமான் தளர்ந்த நங்குள கோன் வளர் மகிழ்ச்சியும் கொள்ள வேண்டுமே. வழியே சென்றால் நம்மை சபித்து விடுவார், நமது அரசன் சொன்னதையும் நம்ம கேட்கணும். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? எண்ணிய எய்துனர் இருந்தவரே திண்ணிய அருந்த செம்மணம் வயத்து தன்னுதல் அருந்தவ தன்றி இன்றன கண்ணினல் கடந்தனல் கவலை வேலையே. இப்போ தவத்தால் நம்ம அவரை திருமணம் செய்யணும், அது ஒன்று தான் நம்மளால் செய்ய முடியும். சாபத்தை வாங்காமல் நினச்சி இந்த அம்மா தெளிஞ்சு தன்னுடைய மனத்தை விட்டு நேராக அதே காட்டிற்கு சென்று தவமே செய்வோன்னு சொல்லி அந்த மரகத முனிவை தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று தவத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டா. எப்படி பசி தாகத்தை எல்லாம் விட்டுட்டு மண்டலங்கூந்தலால் மரகதன் எனக்கொரு மணாலனாகன வேக உள்ளத்தலாகி மீண்டும் அன்பதி பண்பசி தாகமும் பொறுத்தொரு சாரிருந்தெளிர் தேகமும் வருந்துர செய்திட்டாடவும். தேகமெல்லாம் பசி தாகம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த அம்மா தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டா. மண்டலம் கூந்தலால் வகுக்கோ மாதவ ஒன்று செய்யுளோடு ஒத்து துண்ணவாம் ஒன்றிய தவத்தினின்று உள்ளம் நீங்கிட நன்றுரோ முனிவரன் நயனம் விண்டனன். இந்த அம்மாவுடைய தவமும் பழ வினையும் ஒன்று சேர்ந்தது. செயல் ஊழோடு ஊழும் தவமும் ஊழுமாகிய பழவினையும் தவமும் சேர்ந்ததுனால முனிவர் பெருமான் கண்ணை விழித்து பார்க்கிறார். நயனம் வெண்டனன் ஆங்கொரு மதகரி அடுத்து பெண்ணோடு நீங்கரும் கடவியை நிகழ்த்த கண்டனன் தாங்கினன் மனத்திடை தக்க காமனோய் விங்கினன் விழிகளாம் விரகதாபமே. இப்படியே கண்ணை நீக்கி பார்க்குறாரு அந்த முனிவர். அங்கே மன்மதனுடைய கரும்பு வில்லுக்கு இரையாகி மயங்கினார். ஒரு ஆணானையும் பெண்ணானையும் அங்கே புரட்சி செய்திருக்க பார்த்த உடனே அவர் மனமகிழ்ந்து தானும் தன்னுடைய தவத்தை விட்டு எந்திரிச்சிட்டாரு. ஏன்னா இந்த அம்மா தவம் பண்ணுறா அவரை கல்யாணம் பண்ணணுங்கும் போது. அப்போ தன்னுடைய தவத்தை விட்டு அவர் எழுந்திருக்கிறார். எழுந்து ஆங்கொரு மதகரி அடுத்து பெண்ணோடு நீங்கரும் களவிகை நிகழ்த்த கண்டனன் தாங்கினன் மனத்திடை தக்க காமனோ வீங்கினன் விழிகளா விரகதாபமே. கருப்பெவில் வாங்கிய காமன் வாளிகள் உறுப்ப உள்ளகந்தளந்து எங்கு மாதவன் விருப்பினை அறிந்தனல் விபுதை அங்கனே தருப்பொழி கொம்மன முன்ன சார்ந்தனல். உடனே அந்த அம்மா ஓடி போய் அவர் பக்கத்தில் போய் நின்றுட்டா. இரும்பின் மூல் கனல் வழி எய்த யாவையும் தெரும்படி எழுவது சிவன உள்ளக தரும்பெரும் காமம் ஒன்றொடி காண்டலும் குறும்புமி கிளைத்தது கோதிலானுக்கே. முனிவர் அருகி சென்ற உடனே முனிவர் காட்டில் மூண்டிருக்கின்ற கனலோடு காற்றும் சேர்ந்து வீசினா எப்படி இருக்குமோ அதுபோல அவருடைய அந்த காம விகாரமானது அவரை தூண்டி அவருக்கு துன்பம் செய்தது. உடனே விபூதையை பார்த்து நீ கன்னிகையா இல்லை இன்னொருத்தனுடைய மனைவியான்னு கேட்குறாரு. என் கண்ணியோ பிறன்மனை காதன் அங்கையோ நின்னியல் யாதனை நீ எடுத்திடும் உன்னை யாதுரையன முனிவினாலுகளோ நன்னைய மொழியினான் அங்கை கூறுவாள். அவர் கேட்ட உடனே அந்த அம்மா சொல்கிறா, கண்ணியே அடியனேன் கருணை மாதவம் நின்மனையால் என நினக்கு தொண்டு செய் நன்மையை வேண்டி நற்றவம் புரிந்துளே ஒன்னிகள் கொடு வர வினிதே என்றாள். உடனே இவர் கேட்ட உடனே அந்த அம்மா சொல்கிறா, நான் கன்னிதா சுவாமி,
ஆனால் தேவரீருக்கு நான் மனையாளாகி உமக்கு வந்து நான் தொண்டு செஞ்சுட்டு உமக்கு பூஜை பண்ணணும், உமக்கு அந்த தொண்டு செஞ்சு கொண்டு நான் வாழணும்னு நினைக்கிறேன், அதுக்காக இந்த தவத்தை பண்ணினேன். அவள் ஒரு அசுரருடைய குலத்தில் தோன்றியவள். முனிவர்கிட்ட சொல்கிறான், அருந்தவன் அருந்தவம் ஆன்ற வாயிலாய் திருந்திரு வேமையும் சேர்ந்ததாலினி வருந்துவதிலை பிடி வடிவம் கொள்கன கருந்தடம் கண்ணினால் கரேனு வாயினாள். இப்போ என்ன செஞ்சிட்டாரு, தன்னுடைய தவம் நிறைவேறும்படியாக தேவரூர் விழித்தருளியதால் எனக்கு நீங்கள் கிருபை புரிய வேணும் சொன்ன உடனே இந்த முனிவர் சொல்கிறாரு, அம்மா நீ ஒரு பெண் யானையாக உருக்கொள்க என்று சொல்லி அவள் பெண் யானையாகினால், இவர் ஆண் யானையாகிறார். 2 பேரும் கூடி புணர்கும் பொழுது 2 கொம்பை உடையவனாக நீண்ட துதிக்கரத்தை உடையவனாக இந்த கஜமுகாசுரன் பிறக்கிறான். வெளிதறியாத சிந்தை விழுத்தவன் ஊரிற்பட்டு களிரென தோன்றிக்காதற் களவிசை தொழிலைய தொழிய வாங்கு ஒளிதரு மறுப்பு நாள்வாய் உததி உண்டெழுந்த கொண்டம் பிளிரொளி குரலினானும் அம்பனி முகத்தவன் பிறந்தானன்றே. கஜமுகாசுரன் அவதாரம் பண்ணிட்டான். மடங்களின் குரலை தாய்வன் வயிற்று நின்று உதித்தும் போதே கடங்களுள் கடவேள கணத்தவ எழுவதேவோள் இடங்கொளும் புவியின் வந்து இவமுகத்து அவுணன் வையம் அடங்களும் மாறியுன்னோ மரத்தொழில் கை கொண்டானே. கஜமுகாசுரன் தாய் உயரத்திலிருந்து உதித்த பொழுதே சகல லோகங்களையும் வாரி உண்ணத்தக்க தொழிலையும் பட்டாக்கத்தியை வீசிக்கொண்டு பர்வதங்களையெல்லாம் காலினால் உதைத்தோம். அப்படியே ஆக்ரோஷமாக சப்த சாகங்களும் பாய்ந்து கலக்கையும் 10 திசைகளிலும் ஓடி ஆர்ப்பரித்தும் அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். விதித்தனன் வலகை ஒள்வாள் வெற்பினந்தாளி நெற்றி உதித்தனன் பூமியோக ஓச்சியொன் கரத்தாலண்டம் உதித்தனன் புணரி ஏழும் புக்கனன் கலக்கி வீரம் கதித்தனன் திசைகள் 10 கரங்கொள சுழற்றினானே. பிடித்தகை படையினோடும் பிடியென நின்ற பாவை பொடித்தமை மைகள் டோறும் பொலத்தெறி தலக்குஞ்சி அடித்திகள் இன்னும் வேள்வாய் பயப்பெரு வீரர் வல்லோர் படித்தலம் வானுமஞ்சி பருவர தோன்றியாத்தார். அவருடைய ஒவ்வொரு கால் மயிர் முடிகள்ல இருந்தும் ஏகப்பட்ட வீரர்கள் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தனன் மைந்தர் அகோர படிவமை தவனும் அஞ்சி வேர்த்தனன் அஞ்சுகான்ற வேலையோ நல்லதென்ன ஆர்த்தினன் உலகுக்கெல்லாம் அலிதரா துன்பமென்று போர்த்த ஓட்டு துயரம் தீயார் உரைத்தான். பார்த்தன் மைந்தன் இப்படி பண்ணுறதை பார்த்த உடனே இந்த மகத முனிவர் என்ன செஞ்சிட்டாரு, ஆகா நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல, இந்த பையன் வந்து இப்படி ஒரு உலகத்துக்கே துன்பம் கொடுக்குறானே, இதுக்காக நம்ம தவத்தை கலைச்சிட்டு இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவருக்கு மனசெல்லாம் வேதனை. யாருக்கு, அந்த மகத முனிவருக்கு. அப்போ இது என்ன நடந்திருக்கும், இங்கே சகல லோகத்தையும் இப்படி அழிக்க போகிறானே, இது இனி என்ன அப்படின்னு நினச்சி இவர் அப்படியே பயப்படுறாரு. உடனே இவர் நினச்சி அந்த விபூதையை பார்த்து கேட்குறாரு, மெல்லவே அறிவில் தேறி மின்னிடை மாதை நோக்கி புள்ளிய குழம்பினாவி பொறுக்கன அவளை நீக்கி சொல்லரும் தவத்தின் முன்போர் தூமுனி இருந்தால் எண்ணம் வள்ளை முற்றினம் என்று அமர்ந்த மாதுதன் பதியை சார்ந்தாள். அம்மா நீ என்ன குளத்தலமாக வந்த என்று கேட்டு தெரிந்த உடனே அவன் சொன்ன உடனே, ஆகா நம்ம தெரியாமல் பண்ணிட்டோமே நினச்சி இனிமே உன்னுடைய சகவாசமே வேண்டான்னு சொல்லி நேராக முனிவர் பெருமான் முன்போல தவத்துக்கு போயிட்டாரு. அப்படியே போய் தவத்தில் போய் இருந்துட்டாரு. என்ன செய்ய, முட்டிரு கோட்டு வேள முகத்தவனோடு முட்டின்றி ஒட்டிய தருகன் வீரர் உலகலாம் திரிந்து மக்கள் அட்டொளி ஒளித்தேவர் அனைத்தையும் கொன்று தின்று கட்டள நுதலில் கை இளைப்பாற்றல் செய்தார். இப்போ அந்த அம்மா அவ இடத்துக்கு போயிட்டான். கஜமுகாசுரனும் மற்ற வீரர்களும் எல்லாரையும் கொன்று அப்படியே உலகத்திலேயே சகல லோகங்களுக்கும் அப்படியே அங்கே எங்கேயும்
அட்டகாசம் பண்ணிட்டு வர்றாங்க. அப்படி வரும்பொழுது இமயகிரியை சார்ந்து அங்கு தவம் செய்து கொண்டிருக்கிற முனிவர்களை பார்க்கிறார்கள். தருமங்கள் தான மிகை தன்னருள் சேலம் வேத கருமங்களாதி எந்த கருமமும் அளிப்பத்தியோ திருமங்கை பூமண்ணான திரிபுவனம் தீர்ந்தே அருமங்கி மலர்ந்த செம்பு ஒன்றுமே இடமா கொண்டான். அங்கே போய் என்ன செய்கிறான், கைலாயகிரியில் போய் அங்கே இருக்கிற அங்கே வசித்து கொண்டிருக்கின்ற அந்த முனிவர் பெருமக்களை எல்லாம் பாடாப்படுத்துகிறான். இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கஜமுகாசுரனை இப்போ அடக்கணும். எப்படி அடக்கிறது என்பதை நாம் அவர் அடக்கி அவர் மீண்டும் தவத்தில் இருந்து பரமேஸ்வரனை பார்த்து வரங்களை பெறுகிறார். பெற்ற பின் தான் விநாயக பெருமானே போகிறார். அதை நாம் அடுத்த சிந்தனையில் பார்க்கலாம் என்று கூறி இந்த கஜமுகாசுரனுடைய அவதாரத்தை நாம் இந்த சிந்தனையில் பார்த்தோம். அடுத்த சிந்தனையில் கஜமுகாசுரனுடைய வரத்தையும் அவனுடைய அழிவையும் அவனுடைய பெருமையையும் பார்க்கலாம் என்று கூறி இச்சிந்தனைக்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வேல் செய்ய பேர் அடிகள் வாழ்க, சேவலோ மயிலோ வாழ்க, வெய்ய சோர் மார்புகின்ற வேற்படை வாழ்க, அண்ணான் பொய்யில் சீரடியார் வாழ்க, வாழ்க இப்புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா.